வணக்கம். இன்னைக்குள்ள கேள்வி என்னதுன்னா, இப்ப நீங்க இட்லி, தோசை சாப்பிடுறீங்க. எந்த சட்னி இஸ் த பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ்? எந்த சட்னி சாப்பிட்டாக்கா நம்ம உடல்ல அம் அதிக நேரம் ஃபுல்லா வச்சிருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்மள ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ணாம இருக்க போகுது. இந்த மாரி கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். மோஸ்ட்லி வெயிட் லாஸ்க்குன்னு வரும்போது, நம்ம லோ கேலரி டயட் தான் எப்பவுமே சஜெஸ்ட் பண்ணுவோம். எந்த சாப்பாடு எடுத்தாலும் அது லோ கேலரியா இருக்கணும்னு சொல்லுவோம். லோ கேலரின்னு சொல்லும்போது அதிகமான காய்கறிகள், அதுக்கப்புறம் அதிகமான பழ வகைகள், இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் கார்ப் இந்த மாதிரி எடுக்க சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்ப இட்லி, தோசை சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த சட்னி தி பெஸ்ட் சட்னி அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. சட்னின்னு வரும்போது நீங்க கூகுள்லயே போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. லோ கேலரி சட்னின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது நெறைய விதமான சட்னிகள் வரும். என்ன மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீன் சட்னி, புதினா சட்னின்னு வரும். அதுக்கப்புறம் டெமரின் சட்னி, அதாவது புளி சட்னி, அப்புறம் இந்த மாதிரி டொமேட்டோ, தக்காளி சட்னி, இந்த மாதிரி வித்தியாசமான சட்னியா வரும். பூண்டு சட்னி, இந்த மாதிரி சட்னி லோ கேலரியில இருக்கிறதுனால அதோட சஜஷன் ரொம்ப நிறையவே வரும். ஆனா நம்மளுக்கு வராத ஒரு சட்னி என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அதாவது கொக்கனட் சட்னி சொல்லுவாங்க. தேங்காய் சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க கேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45ல இருந்து 50 கேலரிக்குள்ள வருது. அதனாலதான் எப்பயுமே உங்களோட வெயிட் லாஸ் டயட்ல இருக்கும்போது தேங்காய் சட்னி எடுக்காதீங்க. தேங்காய் சட்னி எடுக்கிறது இந்த ஹை கேலரி, பிகாஸ் நீங்க லோ கேலரி இருக்கும்போது கேலரி கவுண்ட் பண்ண சாப்பிடுவீங்க. தேங்காய் சட்னி எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேங்காய் சட்னி எடுங்க நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி எடுக்கிற நியூட்ரியன்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் வெயிட் லாஸ். இதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி, தேங்காய்ல அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குன்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். தேங்காய் சட்னில இருக்க சேச்சுரேட்டட் ஃபேட்ல மோனோ-செயின் ட்ரைகிளைசரைட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது MCT ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இந்த MCT எதுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடல்ல ரொம்ப ஃபாஸ்டாவே அப்சார்ப் பண்ணப்படும். ஃபாஸ்டா அப்சார்ப் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அது டைரக்டா உங்களோட லிவர் கிட்ட போயிட்டு அங்க உங்க உடல்ல எரிசக்தியா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா கன்வெர்ட் பண்ணப்படுது. அதாவது கொழுப்பை எரிசக்தியா பயன்படுத்துறதுக்கு அது உடனே சட்டுன்னு கன்வெர்ட் பண்ணப்படுது. இதனாலதான் MCT ஆயில் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவன் தனியாவே MCT ஆயில் விற்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். அதாவது தேங்காய் வீடியோ சொல்லியிருப்பேன். தேங்காய்ல அதிகமா நாறு சத்தும் இருக்கு. இந்த நாறு சத்தோட சேர்த்து லாரிக் ஆசிட்டும் இருக்கு. இது ரெண்டும் எதுக்கு நல்லது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா ஃபுல் ஆக்குற தன்மை கொடுக்கறதுக்காக தான் இந்த நாறு சத்து ரொம்ப அவசியம். நாறு சத்து இங்கிலீஷ்ல ஃபைபர்னு சொல்லுவாங்க. அதிகமான ஃபைபர் உங்களுக்கு சீக்கிரமா ஃபுல் ஆக்கும். நீங்க தோசையில சரி, இட்லியில சரி, நீங்க தேங்காய் சட்னி அதிகமாக சாப்பிடும் மேபி அதுல கேலரி கூடிய இருக்க மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கான தன்மை அதுக்கு இருக்கு. லாரிக் ஆசிடும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். லாரிக் ஆசிட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, லாரிக் ஆசிட்க்கு நிறைய விதமான ஃபங்க்ஷன் இருக்கு. தேங்காய்ல இருக்கிறது ஸ்பெசிஃபிக்கா. ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஏற்கனவே பழைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க நேரா போயிட்டு என்னோட பழைய தேங்காய் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி அதை பாருங்க. இன்னைக்கு சொல்ல போற லாரிக் ஆசிடோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம உடல்ல ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேங்காய் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய தேங்காய் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஷேர் பண்ணுவேன். எஸ்பெஷலி நாசிலமா பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண ரொம்ப நாளா அது கண்டென்ட் வச்சிருக்கேன். இப்ப இருக்க உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்குள்ள விஷயத்துல என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ண நினைக்கிறேன்னா, நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது எப்பவுமே லோ கேலரி டயட், லோ கார்ப் டயட் இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கறது ரொம்பவே வழக்கம். அதோட இன்னொன்னு என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சாப்பாடுல கேலரியே இல்லை. அதாவது சாப்பாடு நியூட்ரியனே இல்லை, பட் லோ கேலரியா இருக்கு. அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்கு பதிலா எந்த சாப்பாடு உங்களோட உடல்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு பூஸ்ட் பண்ணுதோ அந்த மாதிரி சாப்பாடு நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி இன்னும் ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லாவா.